ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க பால் சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. ரொம்ப சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு இடம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவராத்திரிக்கு செய்யுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முக்கால் பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி லெமன் எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரியோடு சேர்த்துக்கலாம். கேசரி சூப்பராக இருக்கும். ஏன்னா பால் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நெய் சேர்க்க வேணாம். இப்போ நான் சேர்த்த அந்த 1 ஸ்பூன் நெய்யே அதுக்கு போதுமானது. இங்கே பாருங்கள் கேசரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பால் கேசரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.